வாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தலைப்பை வைத்து அந்த தலைப்பினுடைய சாராம்சங்களை பார்த்து தேவன் நம்மோடு கூட பேசுகிறதும் தேவன் நம்மை நினைத்திருக்கிறதும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல 2 கரங்களை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, கொஞ்சம் ஃப்ரீ ஆகி 2 கையை உயர்த்தி என் அப்பாவுக்கு முன்னாடி, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி, அந்த பரிசுத்த மகிமையின் தேவனுக்கு முன்னாடி, அந்த மகிமை நிறைந்த அந்த 7 குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிற சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்தருக்கு முன்பதாக கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையை வைத்து, கர்த்தரையே நான் நம்பி இருக்கிற மனுஷன் நான் பாக்கியவான். சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். கர்த்தர் மேல சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே நான் நம்பிக்கொண்டு இருக்கிற நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆவியானவரே, பாக்கியவானா என்று கருதுகிற எங்க ரிவைவல் சபையின் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல ஆண்டவரே பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 20வது வசனம். இன்னைக்கு வாசிங்க. அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதங்களில் இருந்து ஏற பண்ணினீர். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்தீர். சொல்லுங்க. அநேக இக்கட்டு மத்தியில கர்த்தர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். அநேக சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தர் என் தலையை நிமிர செய்திருக்கிறார். அநேக போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். I declare in Jesus name. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I bless you sister. ஆமென். அநேக இக்கட்டு, அநேக இக்கட்டு. தாவீது சொல்றார், அநேக இக்கட்டு என்னை சூழ்ந்தது, ஆனால் கர்த்தரோ என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அநேக இக்கட்டு ஆமென் என்னை சூழ்ந்திருக்கிறது, கர்த்தர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். நான் சொல்றேன் ப்ராஃபட்டிக்கா, நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன். இந்த மெசேஜ், இன்னைக்கு கொடுக்கிற மெசேஜை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு ஆவியானவர் சொல்றாரு, அநேக இக்கட்டு கர்த்தரே தராரு, கர்த்தரே உயிர்ப்பிக்கிறாரு. எத்தனை பேர் இதை நீங்க எடுத்துக்கிறீங்களே தெரியல. உனக்கு இக்கட்டு கர்த்தரால வருது, கர்த்தரே உன்னை உயிர்ப்பிக்கிறாரு. ஏன் இக்கட்டு தெரியுமா? உயிர்ப்பிக்கிற வல்லமையை நீ அறியும்படி, உயிர்ப்பிக்கிற தேவனை நீ ஆராதிக்கும்படி, உயிர்ப்பிக்கிற தேவனுக்கு நீ நன்றி சொல்லும்படி உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய இக்கட்டு கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில நேரங்களில் ஏன் ஆண்டவரே எனக்கு இக்கட்டு, ஏன் எனக்கு இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? கர்த்தர் அனுபவிச்சிருக்கிறார். தாவீது சொல்றாரு, அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளையும் கடினமும் செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்தீர். சொல்ல, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணினீர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த கால வேளையில எந்த பொருளாதாரத்துல இந்த பூமியில நீங்க விழுந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் திருப்பி உங்கள் பொருளாதாரத்தை கட்டுவார். திருப்பி கர்த்தர் உங்கள் ஐஸ்வர்யத்தை கட்டுவார். திருப்பி உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏற பண்ணுவேன்,
உன்னை நான் ஏற பண்ணுவேன், நீ பயப்படாத. வாசிக்கலாம் அப்படியே 21 வாசிங்க. 21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை தேற்றுகிற தேற்றவாளன் ஒருவர் உண்டு. என் இருதயத்தை தேற்றுகிறவர், என் உள்ளத்தை தேற்றுகிறவர், என் குடும்பத்தை தேற்றுகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னை தேற்றுகிறவர், என் பிள்ளைகளை தேற்றுகிறவர். தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறவர் ஒருவர் எனக்கு உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாசிக்கலாம் 22. என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மை உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தையும் கொண்டு உம்மை பாடுவேன். ஏன் தெரியுமா பாடுறேன்? ஏன் தெரியுமா துதிக்கிறேன்? இக்கட்டில் என்னை உயிர்ப்பித்தவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு தெரியுமா ஆராதனை? ஞாயிற்றுக்கிழமையில ஏன் வர்ஷிப்க்கு சீக்கிரம் வாங்க, ஆராதனைக்கு முன்னாடி வாங்க. ஆராதனைக்கு முன்னாடி வாங்கினா 6 நாள் இக்கட்டில் உங்களை உயிரோடு வச்சவரை துதிக்கும்படி வாங்கன்னு சொல்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 6 நாட்கள் உன்னை கீழே போட்டு மிதிக்கணும்னு நினச்ச, 6 நாட்கள் நீ லாஸ் ஆகணும்னு நினச்ச, 6 நாட்கள் உனக்கு ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினச்ச மத்தியில் கர்த்தர் உன்னை ஏற பண்ணினாரு. அதுக்காக வாங்க. சுரமண்டலத்தோடு கைகளை தட்டி அவருடைய சத்தியத்தையும் அவரை நான் துதிப்பேன், அவரையே ஆராதிப்பேன். அதுக்கு தான் வாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நம்ம வாழ்க்கையில அநேக இக்கட்டுகள், அநேக சூழ்நிலைகள், அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள். ஆனா ஆண்டவர் என்ன செய்யற? நான் உயிர்ப்பிக்கிறேன்ப்பா, நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல சம்பவத்தை உங்களுக்கு வேதத்திலேருந்து காண்பிச்சு நான் ஜெபிக்க போறேன். ஒரு மனுஷன் அழிய விடுறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இன்னொரு வேர்டு சொல்றேன், உங்களுக்கு இன்னொரு வேர்டு கொடுக்குறேன். ஒரு மனுஷனை தேவன் அழிய விடுறார். ஆண்டவர் ஒரு மனிதனை அழிய விட்டா அந்த மனிதன் ஆளுகை செய்கிறவனா மாறுவான். சத்தவரமா கையை தட்டி இதுக்குதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? ஏன் நான் அழிகிறேன்? ஆளும்படி. நான் ஏன் அழிஞ்சு திரிகிறேன்? ஆளும்படி. எனக்கு மட்டும் ஏன் அலைச்சல்? நீ ஆள போற. சொல்லுங்க, நான் ஆள போறேன், இந்த பூமியில வாழ போற. கையை தட்டி சொல்லுங்க, நான் ஆள போறேன், இந்த பூமியில வாழ போறேன். ஏன் நான் அழிந்து திரிவதும் ஆளுகை செய்வதற்கு தான். என்னை தேவன் அழைய வைப்பதற்கும் என்னை தேவன் இப்படியா ஒரு அலட்சியில நினைச்சுறாருனா நான் ஆள போறேன். சொல்லுங்க, நான் ஆள போறேன், நான் ஆள போறேன். எந்த இடத்துல அழிந்து திரிந்தனோ அதே இடத்தை நான் ஆள போறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த இடத்துல நான் அழிஞ்சு திரிஞ்சேன், இன்னைக்கு இந்த இடத்தை நான் ஆழ்ந்துட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் நீ அழிஞ்சு திரிஞ்சிருக்கலாம், நீ அங்கதான் ஆழ போற. ஹல்லேலூயா. பிசினஸே இல்லை, தொழிலே இல்லை, வருமானமே இல்லை, பொருளாதாரமே இல்லை, நான் ரொம்ப அழிகிறேன். ஆண்டவர் உன்னை ஆள செய்ய போறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல 1 சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்க பாருங்க, அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டையும் உருவ கடந்து அவைகளை காணவில்லை. இப்ப நான் சொல்றேன், ஒரு கழுதை காணாத போச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு கழுதை காணாத போச்சு. ஒரு கழுதை காணும். இப்ப அவங்க அப்பா சொல்றாரு, டேய் மக, ஒரு கழுதை காணும்டா, தேடி நீ என்ன பண்ணு, கூட்டிட்டு வா. எப்படியாவது அந்த கழுதையை தேடி கண்டுபிடி. ஒரு வேலைக்காரனை நோக்கி சவுல் என்ன பண்றாரு? தெரு தெருவா போறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, கழுதையை காணாத பண்ணது தேவன். ஹலோ, எனக்கு அப்படியே டிகர் அச்சிச்சு டங்குன்னு. ஓ, கழுதிய காணாத பண்ணினது
தேவன். கழுதிய தேடி போ சொல்றது அப்பா. அப்பா சொல்றாரு கழுதிய தேடி போ. ஆனா இப்ப கழுதை கிடைக்கல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களை தேடி போறோம், கிடைக்கல. நிறைய விஷயங்கள் கிடைக்கல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அழிந்து திரிகிறான் அப்படின்னா என்ன பண்றாரு? ஆண்டவர் அழிய விடுறாரு. சவுல என்ன பண்றாரு? அழிய விடுறாரு. இந்த பட்டணத்துக்கு போ, இந்த பட்டணத்துக்கு போ, இந்த பட்டணத்துக்கு போ, இந்த பட்டணம், எல்லா பட்டணத்திலையும் தேடி கழுதையை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா கழுதை கிடைக்கல. கழுதை கிடைக்கல. இப்போ தேடி அழிந்து திரிந்தார்கள். சில நேரங்களில் நன்மையை தேடி அழிகிறோம், கிடைக்கல. ஆசீர்வாதத்தை தேடி அழிகிறோம், கிடைக்கல. அற்புதத்தை தேடி அழிகிறோம், கிடைக்கல. சவுல் மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இப்போ ஒரு மாற்றம் வரணுமே. உடனே வா போலாம், கிடைக்கல. நிறைய பேர் பாருங்க ரிட்டர்ன் ஆயிடுறீங்க. தேவனிடத்தில் நன்மை பெறலனா சபைக்கு போல, தேவனிடத்தில் நன்மை பெறலனா ஜெபிக்க முடியல, தேவனிடத்தில் நன்மை பெறலனா தேவனை நம்ம ஆராதிக்கிறதுல துதிக்கிறதுல. ஆண்டவர் சொல்றாரு நீ அழிகிறது நல்லது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அழிகிறது நல்லது. நீ அழிந்து திரிகிறது, தேடுறவர், தேடி ஓடுறவர் நல்லது. சில இடங்களுக்கு போ சொல்றார். இங்க போ, இங்க போ, இங்க போ, கிடைக்கல. தேடி அழிஞ்சு அல்ல, கிடைக்கல. ரிட்டர்ன் சொல்றாரு, ரிட்டர்ன் போயிடலாம், வாப்பா போய் அப்பா கிட்ட சொல்லிடலாம் கழுதை கிடைக்கல. உடனே வேலைக்கார சொல்றான், எஜமா கொஞ்சம் இரு, இந்த இடத்துக்கு ஒரு ஞான திருஷ்டிக்கார் வந்துகிறார், அவரை தீர்க்கதரிசின்னு சொல்லுவான். அவரை போய் பார்த்தா ஒருவேளை நமக்கு நன்மை ஏதாவது, சொல்லுங்க, நன்மை ஏதாவது நடக்கலாம். இவர் சொல்றாரு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு தின்பண்டமும் இல்லை, இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன், ஒண்ணுமே இல்லை. வேலைக்காரர் சொல்றான், என்கிட்ட நான் ஒரு காணிக்கை வச்சுங்கிறேன். நான் சாமுவேலை சந்திக்கும் போது, வார்த்தையை சந்திக்கும் போது, நான் வார்த்தையை கனப்படுத்த நான் சில காணிக்கை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. இப்போ அந்த ஊழியரை சந்திக்க, வார்த்தையை சந்திக்க என்ன பண்றாங்க? புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போன உடனே அவர் எங்க இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவர் சாப்பிட உட்கார்ற நேரத்தில் போய் இவங்க போய் பிடிச்சிடறாங்க. ஐயா உங்களை தான் பார்க்க வந்தோம். உடனே வார்த்தையாகிய சாமுவேல் சொல்றாரு, இன்னைக்கு ரா தங்கு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? என் கூட தங்கு, என் கூட சாப்பிட்டு தங்கு. பொழுது விடியும் போது நீ என்ன காரியத்தை நாடி வந்தாயோ, எதை நீ தேடி வந்தாயோ, அதை நான் உனக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். சில நேரங்கள்ல தேவ வார்த்தை எப்படி தெரியுமா வரும்? ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்து நில்லுன்னு வரும். என்னன்னு வரும்? நீ அழிஞ்சு திரிஞ்சினே இருந்த, கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அழிஞ்சு திரிஞ்சிட்டே இருந்தோம், கிடைக்கல. வார்த்தையை தேடி வந்துட்டீங்க, சபையை தேடி வந்துட்டீங்க, ஊழியரை தேடி வந்துட்டீங்க. ஊழியரும் சபையும் வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? கொஞ்சம் நில்லு. ஹலோ, சிக்னல் எல்லாம் போனா, சிக்னல் எல்லாம் போருமே, 3 லைட் எரியும். ஃபர்ஸ்ட் லைட் எது? நாங்கெல்லாம் சிக்னல்ல நிக்கிறதே இல்லை பாஸ்டர், போயினே இருக்கிறதா. அது ரெட் உள்தானா கிரீன் உள்தானா அச்சின் போயினே இருக்கிறதான். ஃபர்ஸ்ட் என்னது சொல்லுங்க? ரெட். செகண்ட் எல்லோ. தேர்ட் கிரீன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெட் நிக்கணும், செகண்ட் எல்லோ கவனிக்கணும், தேர்ட் கிரீன் போகணும். வாழ்க்கையில இந்த 3 யார் கரெக்ட்
கரெக்டா செயல்படுத்துறீங்களோ அவங்களுக்கு தேவன் ஆளும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் நிக்கிற இடத்துல ஓடிறோம், பெனால்டி வருது, ஃபைன் கட்டுறோமா இல்லையா? அப்ப தேவ சமூகத்தில் நிற்கும் போது நம்ம ஒரு காரியத்தை சம்பவிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறோம், ஏதோ ஒரு நன்மையை இழக்கிறோம், ஏதோ ஒரு ஆலோசனை இழக்கிறோம். நிற்க வேண்டிய இடத்துல நின்னீங்கன்னா நில், கவனி, மூவ். ஆமென். நீங்க நிக்காம கவனிக்கவே முடியாது. சில பேர் சர்ச்சில் நிக்கிறது இல்ல, நிக்கணும். இங்க சாமுவேல் அதெல்லாம் சொல்லி தராரு. பா, நீ ஓடினே இருக்காத, சிக்னல பாரு, நில்லு கவனி, நில்லு கவனி. நிக்காம கவனிக்காம ஓடிட்டே இருந்தீனா ஒன்னும் நீ ஆள முடியாது. 365 நாள் ஓடிங்கிற நீ எப்படி ஆள போற? 6 நாள் பத்தாதுன்னு 7வது நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஓடணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நில்லு நில்லு. நம்ம வாழ்க்கையில ஒரு டேஞ்சர், ரெட்டுனால என்னது டேஞ்சர்ன்றோம். டேஞ்சர். நான் சொல்றேன், எந்த டேஞ்சரா இருந்தாலும் கொஞ்சம் அவர் சமூகத்தில் நின்றுடுங்க, அப்பதான் கவனிக்க முடியும். நம்ம அவர் சமூகத்தில் டேஞ்சர்னு தெரிஞ்சும் நிக்கிறது இல்ல, ஓடிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த கழுதையை தேடி ஓடிட்டே இருந்தாரு, கழுதை கிடைக்கல, கழுதை கிடைக்கல, கழுதை கிடைக்கல. உடனே வார்த்தையை நோக்கி, அதோ யாரு? சவுல் இல்ல, வேலைக்காரன் சொல்றான். வேலைக்காரன் சொல்றான், என்ன சொல்றான்? கொஞ்சம். வேலைக்காரன் என்ன சொல்றாரு? இல்ல, இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒருத்தர், சொல்லுங்க, இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனா ஒரு வழி நமக்கு திறக்கும். யாரு? ஆழ போறவன் இன்னும் அழிஞ்சு திரியணும் தான் நினைக்கிறான். ஆனா கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், இல்ல இல்ல, இவரை போய் சந்திக்கலாம். 26வது வசனம் வாசிங்க. 26. அவர்கள் அதிகாலமே விளக்கு விளக்குற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுல் மேல்வீட்டின் மேல் அழைத்து, என்னதுங்க? சவுலை மேல்வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேல் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போ சொல் என்றான். ஒரு நிமிஷம், என்ன சொல்றாரு? வேலைக்காரனை நமக்கு முன்னாடி போ. ஏன்? நான் தனியா பேசணும். சவுலிடத்தில் சாமுவேல் தனியாய் பேசணும். இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்றாரு, எல்லா ஜனங்களோடு கூட நீ இருக்கும்போது அவருடைய வார்த்தை வராது. அவரிடத்துல தனியாய் சரித்து நில்லு, அவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேலைக்கார கூடவே இருக்கான். சாப்பிடும் போது பந்தியில, நடக்கும் போது பந்தியில, ஊழியக்கார பார்க்கும் போது பந்தியில, நைட்டு தங்கும் போது பந்தியில. உடனே சாமுவேல் சொல்றாரு, வேலைக்காரனை அனுப்பு, நான் தனியா பேசணும். ஆண்டவர் சில மனிதரிடத்தில் தனியாய் பேச அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க நிக்கணும். நீங்க நிக்க வேண்டிய சிக்னல்ல பக்கத்துல ஒரு வண்டி நின்னுச்சு, நீங்க போனா உங்களுக்கு தான் பெனால்டி. நீங்க நிக்கணும். நீங்க நிக்கணும். பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, வாசிக்கலாம் அப்படியே. ஏசாயா 48:18 வாசிங்க. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாய் ஆனால் நலமாய் இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். என்ன சொல்றாரு? என் கற்பனைகளை கவனி கவனி.
அந்த சிக்னலை பாரு, கவனி. ஏதோ ஒரு ஞாபகத்துல நீ ரெட் சிக்னல்ல கவனிக்க வேண்டிய விஷயத்துல நீ கவனிக்காம போயிட்டே இருக்காத. பெனால்டி. கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு நில்லு. பாருங்க, சாமுவேல் அப்படியே சொல்ற பாருங்க, 27 வாசிங்க. 1 சாமுவேல் 9:27. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனே, நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை பாருங்க, தேவனுடைய வார்த்தையை தெரிவிக்கணும்னா அங்க சொல்ற பாருங்க, நீ சற்றே தரித்து நில் என்றான். என்ன சொல்றாரு? பக்கத்துல பச்சை சொல்லுங்க, நீ சற்று தரித்து நில்லு. ஓடினே இருக்காத, ஓடினே இருக்கிறது நில்லு. சாமுவேல் சொல்றாரு, சற்று தரித்து நில்லு, சற்று தரித்து நில்லு, சற்று தரித்து நில், கவனி. ஆமென். நீ அழிஞ்சு திரிஞ்சது போதும். 9:4 சொல்றாரு, எல்லா இடங்களும் அழிந்து தீரு மட்டும் போயிடலாம் நினைக்கிறாரு. இப்ப சாமுவேலை பார்த்த உடனே வார்த்தை நான் சொல்றேன், சற்று தரித்து நில்லு. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் ஒரு சிலர் பார்க்கணும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நிற்கிறது, மீதி நாளெல்லாம் ஓடினே இருக்கு. கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்கும்போது வந்து நில்லு. ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. தேவன் உங்களோடு கூட பேச நினைக்கிறார். இங்க சொல்றாரு, அங்க பார்த்துட்டு சொல்றாரு, சற்று தரித்து நில். இங்க ஏசாயால சொல்றாரு, நீ கவனமாய். என்னவா இருக்கணுமா? கவனமாயிரு. ஏசாயா 48:18 என்ன சொல்ல? என் கற்பனைகளை கவனித்தாய் ஆனால் நலமாயிருக்கும். அது உனக்கு நலம், நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல இருக்கும். ஏன் நம்ம வீட்டுல சமாதானம் இல்ல அப்படின்னா நம்ம தரிச்சு நிக்கல. புரிஞ்சுக்க மாத்திரம். நீ வார்த்தையை கேட்க தரித்து நின்னீங்கன்னா உங்க வீடு சமாதானம், உங்க குடும்ப சமாதானம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கவனித்து கேட்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். நான் கவனிக்கிறேன் ஆண்டவரே, என் வீடு சமாதானம் நதியை போல. ஆண்டவரே உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல, அலையை போல இருப்பதாக. ஆமென். கவனிக்கிறதே இல்லை, ஓடினேகிறது. எல்லாரும் புது வீட்டுக்கு போனதான் பால் பொங்குவாங்க. எங்க வீட்டில் 365 நாளும் பால் பொங்கும். ஏன்னா கவனிக்கல. என்ன இல்ல, கவனிக்கல. பால் தரையை தொடாம நான் டீ குடிச்சிருந்தே இல்லை பாருங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சில 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 கவனிக்கிறது இல்லை, பொருளாதாரத்தை கவனிக்கிறது இல்லை. சில பேர் பணம் நம்ம என்ன பண்றோம்னு கவனிக்கிறது இல்லை, இஷ்டத்துக்கு. சில வீடுகள்ல கவனிக்கவே மாட்டோம். வெளியே போனா வந்தா அப்படியே தூங்க, அப்படியே இரு. கொஞ்சம் கவனி, உங்க வீட்டை கொஞ்சம் கவனி. உன் பொருளாதாரத்து மேல கவனமாயிரு. உங்க சரீரத்தை கொஞ்சம் கவனி. உங்க ஹெல்த் மேல கவனமாயிரு. சில பேரு நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கார மேல கொஞ்சம் கவனமாயிருங்க. நாங்களாம் ரொம்ப கவனமாக பண்றோம். ஆமாம்மா தெரியுதுமா. சில பேரு இங்க பாருங்க, இங்க சொல்றாரு, நீ கவனமாயிரு, நீ கவனம் குறையாத. ஏன் கவன குறைவு வருதுன்னா அவர் சமூகத்துல தரித்து நிக்கிறது இல்ல. இங்க சொல்றாரு, இப்ப நான் சொல்றேன், நான் உங்ககிட்ட பேசணும், சபை உங்ககிட்ட பேசணும், தேவன் உங்ககிட்ட பேசணும். நம்ம என்ன பண்ணுமா? தரித்து நிக்கணும்.
தரித்து நிக்கணும். வாசிக்கலாம், அப்படியே வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:20 பாருங்க, இது அழகா சொல்ல பாருங்க இந்த வசனம். நீதிமொழிகள் 4:20 வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, என் மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை போயினே இருக்காத. சவுல் என்ன பண்ணாரு? தேடுற, கெடிக்கலன்னா வீட்டுக்கு போற. சார் கொஞ்சம் கொஞ்சம் நில்லு. தேடுற, கிடைக்கலனா வீட்டுக்கு போற. தேடுற, கிடைக்கலனா முயற்சி எடுக்கிற, சக்சஸ் எல்லாம் இழுத்து மூடிற. சார் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம தேவன் இருக்கிறாரு நம்ம இல்ல போயிட்டே இரு. இது இல்லைனா அது, அது இல்லைனா அது, அது இல்லைனா அது, அது இல்லைனா அது இல்ல. கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு. இங்க சொல்றாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. சாமுவேல் பேசுறது கவனி. சவுல், ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே வாசிங்க 21 வாசிங்க. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாத இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். நான் என்ன பேசுறேனோ அதை நீ கவனமாய் கேளு. அப்போ வீட்டில் சமாதானம் இருக்கும். உன்னுடைய சமாதானம் அலை போல இருக்கும். இப்பொழுது நான் சொல்றத உன் கண்களை விட்டு பிரியாம கவனமாய் கேள். அது உன் இருதயத்தை காக்கும். யாரு? சாமுவேல் பேசி இருப்பாரு, சவுலை அழிச்சு. கொஞ்சம் இரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப இதெல்லாம் பேசி இருப்பாரு. நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓடுறது நில்லு. பரப்பரப்பா ஓடின்னு இருக்காது. அவர் சமூகம். பாஸ்டிங் பிரேயர் அவர் சமூகம். மிட்வீக் சர்வீஸ் அவர் சமூகம். எத்தனை பேர் புரியுது? ஓடிட்டே இருக்கிற சவுலை நிக்க வச்சு ஆண்டவர் சொல்றாரு, கவனி கவனி. ரெட் சிக்னல் போட்டிருக்கு, கவனி, நில்லு. இப்ப கேமராலாம் வேற வச்சுக்கிறாங்களாம். பெனால்டி ஜாஸ்தி. ஹெல்மெட் போடலனா, சிக்னல்ல நிக்கலனா, அப்ப ஏன் சிக்னல் நிக்கிறதுக்கு? ஒரு சிக்னல்லையே பயந்து எங்க பெனால்டி போட்டுருவாங்களோன்னு சொல்லி பயந்து ஒரு நிமிஷமாவது நிக்கிறோம். ஆனா தேவ சமூகம், ஆண்டவருடைய சமூகம் ஓடிட்டே இரு, நிக்கவே மாட்டோம். சொல்ற பாருங்க 22 வாசிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நீ நின்னாதான் ஆரோக்கியம். ஓடிட்டே இருந்தா வியாதி, ஓடினே இருந்தா பலவீனம், ஓடினே இருந்தா ஒரு நாள் ரெஸ்ட் கண்டிப்பா வரும். கொஞ்சம் நில்லு நில்லு. நான் என்ன சொல்றேன் கேளு, கொஞ்சம் கவனமா கேளு. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 10:6 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். எப்ப இறங்குவார் தெரியுமா? நீங்க கவனிக்கும் போது. கையை உயர்த்தி நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரே வாங்க வாங்க வாங்கன்னா வரமாட்டார். அனாயிண்டிங் தாங்க தரமாட்டார். எப்போ ஓடினே இருக்கிற மனுஷன் வார்த்தையில நிக்கிறாரோ அப்பவே ஒரு தைல குப்பியை எடுத்து அவனை ராஜாவாக தலைவனாக அபிஷேகம் பண்ணும்போது அப்போ சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க நிற்கும் போது, அவர் சமூகத்தை தேடும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. நம்ம நிக்காம ஆவியானவரே வாங்க வாங்கன்னு நீ இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருந்தீங்கன்னா சொல்றாரு, ஆவியானவர் இறங்குவார். நீ அவர்களோடு கூட சொல்லி சொல்லுங்க, நான் இன்னிலிருந்து வேற மனுஷன். சொல்ல மாட்டீங்களா? நான் இன்னிலிருந்து வேற மனுஷன் ஆவேன். அந்த மனுஷன் என்ன? தலைவன். அந்த மனுஷன் என்ன? வார்த்தையை கேட்கிறவன். அந்த மனுஷன் மேல என்ன? கர்த்தருடைய ஆவி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் வேற மனுஷன்பா. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மனுஷன் இல்ல,
ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் இருதயத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், என் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், என் வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். நான் இன்னிலேருந்து என் வேலை மேலே நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், என் பொருளாதாரத்து மேலே கவனமாக இருப்பேன், என் அக்கௌண்ட்ஸ் மேலே கவனமாக இருப்பேன், என் ஜனங்க மேலே கவனமாக இருப்பேன், என் சபை மேலே கவனமாக இருப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே நான் வேற மனுஷனாய், சொல்லுங்க, நான் வேற மனுஷனாய் நான் பிரதிபலிக்க போறேன். என்ன பார்க்கறவங்க சொல்ல போறாங்க, நீ நிறைய விஷயத்துல மாறி இருக்கிறப்பா, நிறைய காரியங்களை நீ மாறிட்ட, உங்களை பார்த்து சொல்லணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்களை பார்த்து பழையதே சொல்ல விட, ஐயோ அவளா வாயாடி, இல்லை இல்லை நான் வேற மனுஷன் ஆயிட்டேன். ஐயோ அவனா ரொம்ப பில்டப் பண்ணுவான், நான் வேற மனுஷன் ஆயிட்டேன், நான் வேற மனுஷன். ஆவியானவர் என் மேல, நான் வேற மனுஷன், நான் வேற மனுஷன். அதிகாலை ஜெபிக்கிறதுல நான் வேற மனுஷனா காண்பிக்க போறேன். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் நிற்கிறதுல வேற மனுஷனா பார்க்க போறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற வேற மனுஷன். என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல், என்னை வேற மனிதனாய் இந்த பூமியில அநேகர் மத்தியில என் தலையை உயர்த்துவது, அநேகர் மத்தியில நான் தலைவனாய் நிற்பது, நான் அழிந்து சிரிந்தது போதும். இப்ப நான் வார்த்தையை கேட்ட, வார்த்தை என் மேல் ஆவியானவரை பலமாய் இறங்கினபடியாய் நான் வேற மனிதன், நான் வேற மனிதன். என் எண்ணம் வேற, என் ஹார்ட் வேற. சில பேரை பார்த்தா, ஐயோ அவரா ரொம்ப கன்ஃபியூஸ், ஒரு ரூபாய் செலவு பண்ண மாட்டாரு. இல்ல இல்லைங்க, அவர் வேற மனிதன், தாராளமா செய்யற மனிதனாய். சில நேரங்களில் இருதயத்தில் வஞ்சிக்கிற, இல்ல இல்ல வேற மனிதன். ஆமென். அவங்க ரொம்ப இந்த பழக்கத்துக்கு அடிக்டா இருக்காங்க, சில பழக்கங்களுக்கு அடிக்டா இருக்காங்க. அவங்கள தான் ஆவியானவர் இன்னைக்கு சபைக்கு கொண்டு வந்து, ஆவியானவர் இப்ப சொல்றாரு, உன்னை நான் என் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், என் மேல ஆவியை நான் ஊற்றி இருக்கிறேன், நீ வேற மனுஷன்பா. நீ எந்த பழக்கத்துக்கும், இந்த உலக பழக்கத்துக்கு நீ அடிமை இல்லை. சொல்லுங்க, இந்த உலக பழக்கத்துக்கு அடிமை இல்லை. நான் பேசுறது எல்லாமே ஒரு ப்ராஃபட்டிக்கா நான் பேசிட்டு இருக்கேன். சொல்ற பிறகு வேற மனுஷன், அழிஞ்சு திரிஞ்சு இந்த மனுஷன், அழிஞ்சு திரிகிற மனுஷன் இப்ப ஆளுகிறவனா மாறிட்டான். தேவன் சில நேரங்களை அழிய விடுவார். ஆகார பாருங்க, அழிய விட்டார். வனாந்தரத்துல ஓடுறா, அழிஞ்சு திரிறா, அழிய விடுவாரு. சாகணும்னு அழியிறா, ஆனா அழிய விட்ட அவளை பார்த்து சொல்றாரு, திருப்பி போ, உன் நாச்சியார் இடத்துக்கு போ. சில நேரங்கள்ல நம்ம கவனிக்கணும், நம்ம கவனிக்கிறதே இல்லை. கல்யாணத்துல பயங்கரமான அலைச்சல். என்னது? திராட்சை ரசம் காலி, திராட்சை ரசம் காலி. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, யோ எல்லாரும் இங்க அங்க அழிஞ்சுனேங்கிறாங்க, என்ன ஆச்சு? திராட்சை ரசம் இல்ல. ஏய், இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் கவனி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த கல்யாணத்துல யார் இருக்கிறாரு? இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் கவனி. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, எல்லாரும் அழிஞ்சு தெரிஞ்சுங்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லை, காலி. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப நான் சொல்றபடி செய். வார்த்தை வருது. ஆமென் சொல்லுங்க. வார்த்தை வந்தா அற்புதம் வரும். சாமுவேல் கிட்ட வார்த்தை வந்துச்சு. அழிஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிற மனுஷனுக்கு வார்த்தை வந்தது. இப்ப ஆளுகிறவனா மாறிட்டான். அழிஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிற உங்களுக்கு தேவ வார்த்தை வருது, நீ ஆள போற. ஹல்லேலூயா. அழிகிறவன், அழிஞ்சு திரிகிறவன் ஆள போறவன் கர்த்தர் மாத்துறார். என் ஆண்டவருடைய செயல் பாருங்க. இன்னைக்கும் நிறைய அழிஞ்சு தெரிஞ்சுனே இருக்கிறோம், ஆள போறோம். சொல்லுங்க, ஆள போறோம். எப்போ? அவருடைய வார்த்தையை கேட்கும் போது, நிற்கும் போது, கவனிக்கும் போது. அவர் சொல்றார் பாரு, இப்ப போ,
நீ வேற மனுஷனை மாறிட்ட போ. நீ சிக்னல்ல கரெக்டா நின்ன, நீ எல்லோவ கவனிச்ச, இப்போ கிரீன், இப்போ போ. இப்போ ஊருக்குள்ள போன உடனே தலைவன் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஒரு தலைவன் ஆளுகை செய்யறானா, அந்த தலைவனுடைய முதல் குணம் என்ன தெரியுமா? நிக்கணும், கவனிக்கணும். நில்லாம கவனிக்காம நான் ஓடினேகிறேன், நான் பண்றதெல்லாம் சரி, நான் ஆவாது. 7வது வசனத்தை வாசிங்க. அப்படியே 7வது வசனத்தை வாசிங்க. அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது, இங்க பாருங்க, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடு இருக்கிறார். கழுதையை தேடி வந்தவனுக்கு கழுதை கிடைக்குது. சாமுவேல் சொல்லிறாரு, உன் கழுதை எங்கேயோ போல, கழுதை கெச்சிச்சு நீரார். சவுலை பார்த்த உடனே சொல்லிடுற, கழுதை கிடைச்சிச்சு, நீ பயப்படாத. உன் கழுதைய காணாத போது செஞ்சது கடவுள். ஏன் நீ கொஞ்சம் அழிஞ்சு திரிஞ்சாதான். சில நேரங்களை பாருங்களேன், ஓடி 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 ஓடினே இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கொஞ்சம் எங்கன்னா ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓடினே இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்ல சில நேரம் கவனிப்பாங்க, நான் எதுக்கு ஓடுறேன், எதுக்காக இப்படி ஓடினே இருக்கிறேன். சில பேர் கவனிக்காம ஓடினே இருப்பாங்க. கண்ணே தெரியாது எதுக்கு ஓடுறோம், எதுக்காக இதெல்லாம் செய்யறோம், எதுக்காக இப்படி நம்ம பண்றோம், தெரியவே தெரியாது, ஓடினே இருப்போம். ஆனா இந்த கழுதை காணவன் உடனே இவன் அழிஞ்சு திரிஞ்சு ஓடி ஈடி முடிச்ச பின்பு வேலைக்காரன் சொன்ன உடனே கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு கொஞ்சம் நின்னார் பாரு, வாழ்க்கை மாறுது. நின்ன உடனே சொல்லுங்க, வாழ்க்கை மாறுது, வாழ்க்கை மாறுது. இப்ப சொல்றாரு, நீ சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்ப தெரியும் தெரியுமா? நிற்கும் போது, அவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது, அவர் வார்த்தையை கேட்க நிற்கும் போது. அந்த வார்த்தையை கேட்டது முதல்ல கவனம். ஏன்னா நீ கவனமா கேளு, அப்பதான் உன் வீடு சமாதானம். நீ கவனமா கேளு, உன் சமாதானம் அலையை போல. ஹல்லேலூயா. ஓடிட்டே இருக்கிற உங்களுக்கு நில், கவனி. நிக்காம கவனிக்காம உன்னோடு கூட கர்த்தர். ஹல்லேலூயா. சில பேர் ஓடி கீடி அழிஞ்சு தெரிஞ்சு எல்லாத்தையும் இழந்து வருவாங்க. நம்ம கவனி கவனின்னு சொல்லும் போது ஒன்றும் தெரியாது. எல்லாத்தையும் இழக்கும் போது, இப்ப நான் அவருடைய வார்த்தையை கவனிக்கிறேன், நான் திருப்பி சொல்றேன், நீ ஆழ போற. எப்போ அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி வந்து நிக்கிறோமே, அப்பவே ஆண்டவர் என்ன செய்யறாரா? பரிசுத்த ஆவி நம்ம மேல பலமா இறங்குறாரா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி பலமா இறங்குறார். இறங்கின உடனே மனுஷன் மாறுறாரு. மாறின உடனே சொல்றாரு, நீ செய்யறதெல்லாம் செய், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. ஏன்னா நீ கவனிக்க ஆரம்பிச்சிட்ட, வார்த்தையை கவனிக்க ஆரம்பிச்சிட்ட. சில பேர் தவறா சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னானா, கொக்கு பிடிக்கணும், கொக்கு பிடிக்கிறது எனக்கு கத்துதா அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொருத்தர் சொன்னானா, டே டே கொக்கு பிடிக்கிறது ரொம்ப ஈஸிடா, என்ன பண்ணும் சொல்லு. நல்லா வெயில் இருக்கும், ஆமா ஆமா பயங்கரமா வெயில் வரும். அப்ப கொஞ்சம் வெண்ணெயை கையில எடுத்துக்கோ, கெட்டி வெண்ணெயை கையில வச்சுக்கோ. அந்த வெயில் வரும்போது அந்த கொக்கு தலைமையில அப்படி வச்சுட்டு வந்துரு. அந்த வெயில் பட்ட உடனே அந்த வெண்ணெய் உருகி 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 கண்ணில் வந்து கண்ணு மங்கலாகும் போது கொக்க பிடிச்சிரு. தீ ஆலோசனை ஞானமா சொல்றேன்ட்டு புத்தியை அவதூறுவா சொல்லுவாங்க. என் கேள்வி என்னன்னா, வெண்ணெய் தலையில வைக்கிற நேரத்துல கொக்க பிடிச்சிடலாமே, அதை ஏன் வெண்ணைய வச்சு வெயில்? அதெல்லாம் ஒரு நாட்டக். சில நாட்டக்கெல்லாம் நம்ம கிட்ட வேணாம், நம்ம நம்மளாவே இருக்கலாம். அதுக்கு ஏன் ஒரு ப்ரொசீஜரை சொல்லி ஒரு கான்செப்ட் பண்ணி? கான்செப்டே இல்லைங்க.
கான்செப்டே இல்லை. பிப்ளிகலா கான்செப்ட்ன்றது ஒண்ணு இல்லை, ரியல். அழிஞ்சு திரிஞ்சா சாமுவேல் கிட்ட வந்தா, சாமுவேல் சாப்பாடு போட்டு ஒரு நாள் தங்க வச்சாரு. மறுநாள் காலையில வேலைக்காரன் போ, நான் தனியா பேசணும், ஆண்டவர் தனியா பேசணும், யாரு கூட என்ன பண்ணாதீங்க, சேராதீங்க. சில பேர் வேலைக்காரங்களே நமக்கு துரோகியா மாறிடுவாங்க. சில பேர் நண்பர்களே துரோகியா சேராத. நீ ஆண்டவரோடு கூட தரித்து நில்லு. ஆண்டவர் சொல்றதை கேளு. தேவன் சொன்னார்னா நீ தலைவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடவுள் சொன்னா நீங்க தலைவன். உன்னை அழிகிற மனுஷனை வைக்கவே மாட்டாரு, ஆளுகிறவனை தான் வைப்பார். பைபிள்ல நல்லா பாருங்க, யாரெல்லாம் அழிஞ்சு திரிஞ்சுன்னு இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் எடுத்து வல்லமையா பயன்படுத்தி இருக்காரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் அதை செய்யறார். அவர் அதை செய்யறார். அந்த மனுஷனை தெரிந்து அபிஷேகித்து வேற மனிதனாய் மாற்றி அந்த மனிதனுக்கோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இதெல்லாம் அழிஞ்சு இன்னும் நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு ரிசல்ட் வரல, இன்னும் எனக்கு சமாதானம் வரல, அவர் சமூகத்தில் நின்றுடுங்க. ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசுங்க. ஒரு தலைவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு குடும்ப தலைவன், ஒரு வீட்டு தலைவன், ஒரு பிசினஸ் தலைவனுடைய முதல் கேரக்டர் என்ன தெரியுமா? அவரோடு கூட நிக்கிறது, அவர் சமூகத்தில் நிக்கணும். ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கவனிக்கிறேன். சில பேர் வசனத்தை கவனிக்கிறதே இல்லை, தூங்கி தூங்கி விழுவுறது. கவனம், அவர் பேசுறாரு. ஏன்? நீ ஆள்றதுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, அழிந்து திரிந்த என்ன ஒரு ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எனக்கு ஒரு வேற மனிதனாய் மாற்றி என் தலைமையில கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தரினோடு கூட இருக்கிறார். ரீமானா தூராமா ஷகா ராபா, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். மகனே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அழிந்து திரிந்தது போதும், என் சமூகத்தில் வந்து நில், நான் உன்னோடு கூட பேசுவேன். என் வார்த்தையை நீ கவனமா கேள். நீ ஆள போற, நீ ஆள போற. பல நாள் அழிஞ்சு திரிஞ்ச வேலை இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். பல நாள் அழிந்து திரிந்த நான் என்ன பண்ணுவேன்னு ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு வழியை ஏற்படுத்துகிறார். பல நாள் அழிந்து திரிந்த ஏன் என் வாழ்க்கை இப்படி, ஏன் என் குடும்பம் இப்படி, கர்த்தர் உன் பிள்ளை உன் குடும்பத்தை கொண்டு உன்னை ஆள செய்ய போறார். உன்னை ஆள செய்ய போறார். உன்னை ஆள செய்ய போறார். ராபா தாராபா ஷாகா ராமா நாதுராபா. நீ அழிந்து திரிந்தது போதும், நீ நில், நீ நில். அவருடைய வார்த்தையை கவனமாக்கே. என் மகனே, என் வார்த்தையை கவனி, உன் இருதயத்தில் காத்துக்கொள், அவைகளை விட்டு விடாத. நீ கவனமாக்கே, நீ கவனமாக்கே. தகப்பனே, உங்களுடைய பிரசன்னத்தில் நான் விட்டு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை, நல்ல உற்சாகமா, பலமாய், பலமா, பலமா. Thank you Jesus, thank you Jesus, hallelujah.